வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் வீட்டிலேயே மூலிகை குளியல் பவுடர் செய்வது எப்படி? இப்பொழுதெல்லாம் ஸ்கின் ஆனது பலவித பிரச்சனைக்கு உள்ளாகிறது. இதற்கு முக்கிய காரணம் நாம் உபயோகிக்கும் கெமிக்கல் சோப் மற்றும் கெமிக்கல் க்ரீம் ஆகும். நாம் எப்பொழுதும் இயற்கையோடு ஒன்றிருப்பதுதான் நம் சருமத்தை காப்பாற்றும் ஒரே வழியாகும். இதற்கு நாம் தினமும் சோப்பை யூஸ் செய்யாமல் மூலிகை குளியல் பவுடரை உபயோகிக்க வேண்டும். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு 100 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம், ரோஜா இதழ்கள் 100 கிராம், ஆவாரம் பூ 100 கிராம், ஆரஞ்சு தோல் 50 கிராம், வெட்டிவேர் 50 கிராம், வேப்பிலை 50 கிராம், பூலாங்கிழங்கு 50 கிராம். இவை அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளிலேயே கிடைக்கும். இதை நன்றாக வெயிலில் 3 நாட்கள் உலர்த்த வேண்டும். அதன் பின் மெஷினில் கொடுத்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்தவுடன் நன்றாக ஆற வைத்த பின்பு ஒரு பாக்ஸில் அடைத்து வைக்க வேண்டும். சூடு ஆறாமல் டப்பிகளில் போட்டு வைத்தால் விரைவில் கெட்டுவிடும் பூச்சிகள் உருவாகும். எனவே நன்கு ஆறிய பின்னரே டப்பியில் அடைத்து வைக்க வேண்டும். இதை தினமும் குளிப்பதற்கு முன் 2 ஸ்பூன் எடுத்து காய்ச்சாத பால் அல்லது தயிர், பன்னீர் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை எடுத்து அதை நன்றாக குழைத்து ஒரு பேஸ்ட் போல் செய்து கொள்ள வேண்டும். இதை தினமும் உடலுக்கும் முகத்திற்கும் சேர்த்து குளிப்பதனால் உடலும் முகமும் பொலிவுடனும் ஈரத்தன்மையுடனும் வெண்மையாகவும் மாறியிருக்கும். சோப் உடலில் உள்ள அனைத்து ஈரப்பதத்தையும் எடுத்து தோலை வறட்சியாக்கி விரைவில் சுருக்கங்கள் விழ காரணமாயிருக்கிறது. ஆனால் இதில் உள்ள பச்சை பயிறு, கஸ்தூரி மஞ்சள் உடலிற்கு வெண்மையையும் குளிர்ச்சியும் தருகிறது மற்றும் ஆன்டி ஏஜிங் பொருளாகவும் செயல்படுகிறது. ரோஜா பூ, ஆவாரம் பூ சருமத்திற்கு நல்ல நிறத்தை தருகிறது. ஆரஞ்சு தோல் சருமத்திற்கு வெண்மையும் டைட்னிங்கும் தருகிறது. வேப்பிலை ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகிறது. பூலாங்கிழங்கு சரும சுருக்கத்தை நீக்குகிறது. வெட்டிவேர் வாசம் தருகிறது மற்றும் குளிர்ச்சி ஊட்டுகிறது. எனவே இதை தொடர்ந்து பயன்படுத்தி வர சருமம் மிக அழகாகவும் பொலிவாகவும் மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம். இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.